old photos, watermark, unwanted people from photos, wires and power lines, unwanted objects, date stamps, tourists from travel photos, blank areas of panorama, text or logo from image. ஓகே, இதெல்லாம் ஏன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆர் ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். அந்த எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிறத அப்படியே உங்கள் சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணுங்கள். இன்பெயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், என்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இதுதான் inpaint.com. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே போட்டு பார்ப்பாருங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னென்ன எடிட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் எதுவும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக்கான உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண தெரிஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், இன்பெயிண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். நிறைய பே பண்ணி கொடுக்குற சாஃப்ட்வேர்ஸ் சில டைம்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதில்ல. நீங்கள் டச் ரீடச் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு ஆப் இப்போ ப்ளே ஸ்டோரில் 130 rupeesக்கு அவைலபிளாக இருக்குது. அதை விட இது நல்லா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த ஒரு இமேஜையும் ஈஸியாக எடிட் பண்ணி கொடுக்குது. பட் இதில் இருக்க ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ ரேஞ்ச் இமேஜை தான் சப்போர்ட் பண்ணுது. ஐ மீன் ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். பிலோ 10 MBக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு மேலே போணுச்சுன்னா இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, லிட்டில் ஒரு டெமோ பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணலாம். நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த டூல்ஸையுமே இங்கே சைடில் இருக்க எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் கை வச்சு அந்த இமேஜில் உங்களுக்கு எது வேணாமோ அதை இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்டர் மார்க் இருக்குது, இந்த சைடு ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. இதோட சைஸ் நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். பெரிய சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம், சின்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த எரேஸ் பட்டன் அமுத்துங்க. லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதிலேருந்து எந்த ஒரு வாட்டர் மார்க் அந்த சேல் பண்ணுறது மாதிரி ஏதோ லோகோ இருந்துச்சு பார்த்தீங்களா, டெக்ஸ்டில் இருந்துச்சுங்கள, அதெல்லாம் எதுவுமே காணும் பாருங்கள். ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு இமேஜையும் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு டூல்லையும் பே பண்ணி வாங்க தேவையில்லை, எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் பே பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching.